அனைவருக்கும் மீனஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம கிச்சனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளஸ்டர் பீன்ஸ்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த கொத்தவரங்காய் வச்சு இன்றைக்கி ஒரு பச்சடி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ பிஞ்சாக இருக்குது. இந்த மாதிரி துவண்டு போகிற சின்ன சின்ன பிஞ்சாக இருக்குது. இது வந்து கிலோ 100 ரூபா, 100 கிராம் 10 ரூபா. அந்த மாதிரி இவ்வளோ சின்னதாக கிடச்சிது. எனக்கு ரொம்ப பிஞ்சாக இருக்குது. இது நான் வாங்கியிருக்கேன். இது வந்து இப்போ நம்ம சூப்பராக நமக்கு லேசாக புளி ஊற்றி அப்படியே ஒரு பச்சடி செய்யலாம். பாருங்கள் அப்படி துவண்டு விழுகுது. சின்ன பிஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, துவண்டு போகிற மாதிரி. அந்த மாதிரி இப்படி துவல்ற பிஞ்சு நல்லா முத்தளவே இல்லை, விதையே வெளியே தெரியல. சில கொத்தவரங்க நல்ல பெருசாக நீளமாக இருக்கும். இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கையிலே பறிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு வதக்கிலே காய் வெந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் நம்ம இப்போ இந்த கொத்தவரங்காய் பச்சடி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து இப்போ சின்ன சின்னதாக நம்ம நறுக்கிக்கலாம். நான் இந்த சின்னதாக நறுக்கிட்டு இருக்கேன். சின்ன சின்ன துண்டாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளி ஒன்று, தாளிக்க கருவேப்பிலை இதை நறுக்கி எடுத்திருக்கேன். நான் இது வந்து இன்னும் குறைய நம்ம நறுக்கிட்டு அப்புறம் பச்சடி செய்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த கொத்தவரங்காய் வந்து நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துட்டேன். இதுக்கு வந்து ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு தக்காளி, அதாவது பெங்களூர் தக்காளி பெருசாக இருக்கிறனால ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், கொஞ்சம் தாளிக்க கருவேப்பிலை. இதுக்கு வந்து ஒரு அரைநெல்லிக்காய் சைஸு புளி. பச்சடிங்கிறதுனால புளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம புளி கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த காயை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். அது பார்த்திங்கன்னா, நான் இப்போ கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் இந்த காயை நல்லா கழுவிட்டு இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்மளோட காய் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இது கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம வேக போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துக்கேன். இதையும் நம்ம இப்போ வதக்கிட்டு பருப்பு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து புளியும் சேர்த்து நம்ம ஊற்றி வேக வைக்கலாம். நான் எப்போவுமே தக்காளி கொஞ்சம் தாளிக்கும் போது தான் சேர்த்தேன். நீங்கள் இந்த சமயத்தில் தக்காளி சேர்க்க பிரியப்பட்டீங்கன்னா தக்காளி கூட சேர்த்து வதக்கிட்டு வேக வச்சுக்கலாம். இது குக்கரில் வேக விடனாலும் ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை ப்ளீஸ் சட்டியிலே போட்டு வேக விடனாலும் வேக வச்சுக்கலாம். காய் வந்து நல்லா வெந்த பதமாக வேணும்னா குக்கரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி நெருப்பு பதமாக வேணும்னா கூட இந்த மாதிரி நீங்கள் வதக்கிட்டு சட்டியிலே செஞ்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக புளி தண்ணி சேர்க்குறோம். அப்புறம் நம்ம அந்த பருப்பில் இருக்க தண்ணியை மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றி கொஞ்சம் வேக விட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளோட கொத்தவரங்காய் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. பிஞ்சாக இருக்கிறதுனால சீக்கிரமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள். ஏன்னா நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாயெல்லாம் சேர்க்கலை. கொஞ்சமாக மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறோம். இல்லை சாம்பார் தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் நல்லா சேர்த்தாச்சு. நல்லா கொதிக்க விட்டுட்டு, ஏன்னா புளி நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம். நீ உப்பு மட்டும் லேசாக போட்டு நம்ம தாளிச்சு ஊற்றிக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா பிஞ்சாக இருக்கிறதுனால நல்லா வெந்து குழஞ்சிருச்சு காய். இப்போ நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். ரொம்ப நல்லது இந்த கொத்தவரங்காய். சில பேர் வாய் ஒன்று ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. அது ரொம்ப முத்தலாம் இல்லாமல் கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறத பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை தாளிக்கிறத பார்க்கலாம். பருப்பு சேர்க்கணும், தக்காளி சேர்க்கணும். இப்போ நம்மளோட பச்சடி நம்ம தாளிச்சிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். பச்சடிங்கிறனால பெருங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கலாம். நம்மளோட தக்காளி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்மளோட தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கினா தான் நமக்கு பச்சடியில் நல்லா ருசியாக கரைஞ்சி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துப்போம். இப்போ நம்மளோட பச்சடி வந்து தூக்கி வச்சுக்கலாம். ஆல்ரெடி பருப்பு போடும்போதே மஞ்சத்தூள் சேர்த்து போட்டேன். அதனால் மஞ்சத்தூள் நான் இப்போ சேர்க்கலை. பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு சில பச்சடிக்கு வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், இந்த மாதிரி சாம்பார் தூள் தான் போடுறது. வெண்டைக்காய் பச்சடி, தக்காளி பச்சடிலாம் எங்கள் செட்டிநாட்டில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போட்டு வைப்போம். இந்த மாதிரி கருணக்கிழங்கு பச்சடி, இதுக்கு கத்திரிக்காய், இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சாம்பார் தூளோ இல்லை தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கிறது. இப்போ நம்மளோட பருப்பையும் சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோன்னா நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான கொத்தவரங்காய் பச்சடி அருமையாக ரெடி ஆயிரும். உங்களுக்கு சாதத்தில் ஊற்றி சாப்பிடணும்னா இந்த மாதிரி தண்ணி போல் இறக்கிக்கலாம். இல்லை தயிர் சாதம் ரசம் தொட்டுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டு எடுக்கலாம். இப்போ நம்மளோட பச்சடி பாருங்கள் சூப்பராக கொதிச்சு நல்ல கலர்ஃபுல்லாக வந்துச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொத்தவரங்காயோட நன்மை வந்து நிறைய இருக்குது. இதை வந்து நீங்கள் வாரம் 2 முறை அந்த மாதிரி சின்ன கொத்தவரங்காய் வாங்கி ஜூஸாக கூட அடித்து குடிக்கலாம்.
அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அப்புறம் அந்த பெண்களுக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய் இருக்கலாம், அப்புறம் அந்த சரும தொற்றுகள் இருந்தெல்லாம் அது நம்ம பாதுகாக்கக்கூடியது. ரெண்டாவது இந்த முகம் பொலிவாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் அந்த காய் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதை கிடச்சா மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பிஞ்சாக கிடச்சா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஜூஸாக கூட நம்ம அடித்து குடிக்கலாம். மிளகு ஜீரகம் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கூட நம்ம அடித்து குடிக்கலாம். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட கொத்தவரங்காய் தக்காளி சேர்த்து சூப்பரான பச்சடி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காயோட தன்மை லேசாக கசந்தாப்பில் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு தகுந்தவாறு நம்ம புளியெல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் ஒன்றும் ரொம்ப தெரியாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தவரங்காய் எப்போவுமே நம்ம பருப்பு புளி பொரியல் அந்த மாதிரி பண்ணிப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பெல்லுங்கிற பட்டனையும் தொட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். கண்டிப்பாக பார்த்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.